வணக்கம். அன்னைக்கு பரம்பு மலை அப்படின்னு சொன்ன ஊரை நம்ம இன்னைக்கு பிரான் மலை அப்படின்னு சொல்றோம். அந்த ஊர்ல வள்ளல்பாரி மேல்நிலை பள்ளின்னு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. இந்த பள்ளிக்கூடத்தை மேல்நிலை பள்ளியா மாத்தணும்னு கனவு கண்டார் தவ திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள். அப்போ அது நடக்கல. அதுக்கு பிறகு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள் தலைமை பீடத்துக்கு வந்த பிறகு இந்த பள்ளியை மேல்நிலை பள்ளியான மாத்துறதுக்கான அத்தனை முயற்சிகளையும் அவர் எடுத்துக்கிட்டாரு. அதுல வெற்றியும் பெற்றார். மறுநாள் பள்ளிக்கூடத்தினுடைய திறப்பு விழா அன்னைக்கு அவருடைய உதவியாளர் அவர்கிட்ட தொலைபேசியில தொடர்பு கொண்டு பேசுறாரு. அப்போ ஒரு நிமிஷம் மௌனமா இருந்துட்டு அவர் சொல்றாரு, என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த விழா இன்னைக்கு நடக்கணும், சிறப்பா நடத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர் அவர்கிட்ட தொலைபேசியில தொடர்பு கொண்டு, இந்த விழா இன்னைக்கு கண்டிப்பா நடக்கணுமா சாமி அப்படின்னு கேட்டாரு. ஒன்னு அவர் சொன்னாரு, எந்த சூழ்நிலையிலையும் இந்த விழா தடைபடக்கூடாது, சிறப்பா நடத்துங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த விழாவுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. முக்கியமான பிரமுகர்கள்லாம் விழாவுக்கு வராங்க. IAS அதிகாரிகள்லாம் கலந்துக்கு வராங்க. பலதுறை சார்ந்த ஆசிரியர் பெருமக்கள் வராங்க. விழாவை திருவிளக்கு ஏத்தி ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மதிப்பிற்குரிய குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் பேச வராரு. பேசும்போது சொல்றாரு, நான் தாய்ப்பால் குடித்து வளர்ந்ததை விட சன்னிதானம் குன்றக்குடி அடிகளாரின் தமிழ்பால் குடித்து வளர்ந்ததுதான் அதிகம். இந்த பள்ளிய உயர்நிலை பள்ளியா மாத்தணும்னு அவர் எவ்வளவு கனவு கண்டார். அந்த கனவு இன்னைக்குதான் நினைவாச்சு. ஆனா இந்த தருணத்துல என்னுடைய தாயார் இங்க இல்ல. என்னுடைய தாயாருக்கான இறுதி ஈமச் சடங்கு மதுரையில நடந்துட்டு இருக்கு. என்னால போக முடியல. ஆனாலும் இந்த திருவிளக்கினுடைய ஒளியில என்னுடைய தாய் அமர்ந்திருக்கிறாள் என்று நான் எண்ணுகிறேன் அப்படின்னு பேசி முடிச்சார். தனக்கு தனிப்பட்ட முறையில எவ்வளவு பெரிய சோகம் வந்த போதும் கூட பொது காரியத்தை ஒருபோதும் தடுத்து நிறுத்தாம மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி சரியான நேரத்துல கிடைக்கணும்னு நினைச்சார் குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இன்னைக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாளை ஆசிரியர் தினமா நாம கொண்டாடுறோம். ஒரு பள்ளிக்கூடம் திறக்கப்படுகிறது என்றால் 1000 சிறைச்சாலைகள் மூடப்படுகிறது என்ற அர்த்தம். ஒரு ஆசிரியராக இருந்து குடியரசுத் தலைவர் என்கிற பதவியை அடைந்தவர் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஒரு குடியரசுத் தலைவராக இருந்து ஆசிரியர் என்கிற புனிதமான பதவியை அடைந்தவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். இந்த 2 பேருமே ஒரு ஆசிரியரால் ஒரு தலைவனை உருவாக்க மட்டுமல்ல, ஒரு தலைவனாகவும் ஆக முடியும் என்பதை நிரூபித்து காட்டியவர்கள் இந்த 2 பெரிய ஆசான்கள் என்பதை நம்மால மறுக்கவே முடியாது. இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு நபருமே நமக்கு ஒரு வகையான பாடத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர் தான். ஏன், கீரை விற்கிற அம்மா கிட்ட இருந்து மனித நேயத்தையும், மளிகை கடைக்காரர்கிட்ட இருந்து கணக்கையும், பால்காரர்கிட்ட இருந்து நேரம் தவறாமையும் நம்ம கத்துக்கலாம். இப்படி வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற நபர்கள் எல்லாம் நமக்கு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் தானே. அதனால அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஆசிரியர் தினத்தோட முடிஞ்சு போச்சா? இன்னைக்கு வேற ஒரு முக்கியமான நாளும் கூட. வெள்ளக்காரன் நம்ம கிட்ட இருக்கிற கத்திய பார்த்து பயப்படல, நம்ம கிட்ட இருக்கிற பீரங்கிய பார்த்து பயப்படல, நம்ம கிட்ட இருக்கிற துப்பாக்கிய பார்த்து பயப்படல. அவன் ஒரே ஒரு ஊசியை பார்த்து பயந்தான். அது சாதாரண ஊசி அல்ல, கிழிந்து கிடந்த இந்திய தேசத்தை இணைத்த ஊசி. அவர்தான் செக்கிழுத்த செம்மல் வ.உ.சி. அந்த வ.உ.சியினுடைய பிறந்த நாள் இன்றைக்கு. அந்த இனிய தலைவருக்கு, இனிய பெரும் தலைவருக்கு, நாட்டிற்காக போராடிய அந்த மகானுக்கு இனிய வாழ்த்துக்களை சொல்லி அவருடைய நினைவினையும் நாம் கொண்டாடுவோம். அனைவருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களையும் சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம்.